Hello friends, welcome to Kala's Food Hub. இன்னைக்கு நம்ம சேனல்ல மாங்காய் பச்சடி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். மாங்காய் பச்சடி செய்யறதுக்கு மாங்காயை லேசா தோல் சீவிக்கலாம். இந்த மாதிரி சீவிக்கிடணும். மாங்காயை நல்லா தோல் சீவியாச்சு. இப்ப கட் பண்ணிக்கிடலாம். மாங்காயை இந்த மாதிரி கட் பண்ணிக்கிடணும். மாங்காய் பச்சடி செய்யறதுக்கு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊத்திக்கலாம். கடுகு போட்டுக்கலாம். வெந்தயம், கடுகு வெடிக்கட்டும். கடுகு நல்லா வெடிச்சிருச்சு. பெருங்காயத்தூள், ஒரு மிளகாய் வத்தல், பச்சை மிளகாய் 3 கீறியது, கருவேப்பிலை, அடுப்பு சிம்ல இருக்கட்டும். இப்ப கட் பண்ண மாங்காயை போட்டுக்கலாம். அடுப்பு சிம்ல வச்சு கலரி கொடுத்துக்கலாம். மாங்காய் லேசா வதங்கிருச்சு. இப்ப மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். தனி வத்தப்பொடி, உப்பு தேவையான அளவு போட்டு நல்லா கிளறி கொடுத்துக்கலாம். வத்தப்பொடி இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம். உப்பு லைட்டா போட்டுக்கலாம். கொஞ்சமா தண்ணி ஊத்தி இதை வேக வச்சுக்கலாம். மூடி போட்டுருவோம். மூடி போட்டு அடுப்பை சிம்ல வச்சு 5 நிமிஷம் ஆகுது. திறந்து கிளறி கொடுத்துக்கலாம். மூடி வச்சு அடுப்பை சிம்ல வச்சிடலாம். இன்னொரு 5 நிமிஷம் கழிச்சு பார்ப்போம். அடுப்பை சிம்ல வச்சு 5 நிமிஷம் ஆகுது. திறந்து பார்க்கலாம். நல்லா கொலையா வந்துருச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம வெல்லம் போட்டுக்கலாம். வெல்லம் தேவையான அளவு போட்டுக்கோங்க. அடுப்பை சிம்ல வச்சு 5 நிமிஷம் ஆகுது. வெல்லம் நல்லா கரைஞ்சி எல்லாம் ஒண்ணு சேர்ந்து வந்துருச்சு. சுவையான மாங்காய் பச்சடி ரெடி. இத நம்ம தனியாவும் சாப்பிட்டுக்கலாம். சாதத்தோடயும் வச்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்டா இருக்கும். இட்லி தோசைக்கும் சைட் டிஷ்ஷா ரொம்ப நல்லா இருக்கும். நீங்களும் இதே மாதிரி உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தனா கலாஸ் ஃபுட் ஹப் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. Thank you friends.